ஜெர்மனி TKS வெஸ்ட்போர்டின் புதிய கிளை செப்டம்பர் 19 வியாழக்கிழமை டோர்ட்முண்ட் நகரில் பிரம்மாண்டமாக உதயமாகிறது. மண் தொடாத மனிதன் எப்போதும் விண் தொட்டதில்லை. ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவிப்பு. சம்பிக்கல் ராஜித அர்ஜுனா ஆகியோரிடம் பெரிய எதிர்ப்பு இல்லை. சஜித். நாமலின் திருமணத்துக்காக திறக்கப்பட்ட வீதியில் ஏற்பட்ட விபரீதம், ஒருவர் பலி, இருவர் படுகாயம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு யாருக்கு? அமைச்சர் ரஃப் ஹக்கீம். ஊடகங்களின் அவசரத்துக்கு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது. இம்ரான் மஹ்ரூப். ஆசாத் சாலியை கைது செய்ய நடவடிக்கை, சிங்கள ஊடகம் தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வசமாக சிக்கிய வெளிநாட்டவர்கள். இலங்கையின் அனைத்து அரசு துறைகளிலும் மலிகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மனிதன் இப்பொழுது விண் தொட்டிருக்கின்றான். ஆனால் மண் தொடாத மனிதன் எப்போதும் விண் தொட்டதில்லை என்று வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இன்று ஆரம்பமான விவசாய கண்காட்சி 2019 ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நஞ்சற்ற உணவு உற்பத்தியில் தன்னிறைவு நோக்கியரும் துணைப்பொருளில் மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய வளாகத்தில் ஆளுநர் தலைமையில் இன்று ஆரம்பமான விவசாய கண்காட்சி நிகழ்வில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில், விவசாயிகள் சேற்றிலே இறங்கினால்தான் நமக்கு சோறு உண்டு, நீருண்டு, விவசாயிகள் வேர்வை சிந்தாவிடின் எமக்கு ஆகாரமில்லை. எமது விவசாயிகளுக்கு நீர் பிரச்சினை, மானிய பிரச்சினை என பல்வேறு பிரச்சினைகள் உண்டு. அதனை குறித்து நாம் தீவிரமாக ஆராய்தல் வேண்டும். அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் எனும் அடிப்படையில் நம் உணவும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். உணவு சுதந்திரமாக இருக்கும் சமுதாயத்தினால் ஏனைய விடயங்கள் தொடர்பில் யோசிக்கும் சக்தியும் புத்தியும் ஏற்படும் என்று ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த விவசாயிகளுக்கு இதன்போது ஆளுநரினால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த விவசாய கண்காட்சி எதிர்வரும் 20ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து அமைச்சர்கள் பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன மற்றும் அர்ஜுன ரணதுங்க ஆகியோரிடம் பாரதூரமான எதிர்ப்பு எதுவும் இல்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், பிரச்சினைகள் இருக்குமாயின் பேச்சுவார்த்தை மூலம் இணக்கமாக தீர்த்துக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என ஜனநாயகத்துக்கு முதலிடம். வெளிப்படைத் தன்மையுடன் செயற்பாட்டு ரீதியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய முறைகள் உள்ளன. அப்போது மக்களின் நிலைப்பாட்டுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மதுரை ஹம்பாந்தோட்டை அதிவேக நெடுஞ்சாலையில் பூர்த்தி செய்யப்படாத பகுதியை திறந்தமையினால் உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்துக்காக பூர்த்தி செய்யப்படாத வீதி அவசரமாக திறக்கப்பட்டது. நெடுஞ்சாலை ஊடாக காரில் பயணித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வீதியை மறைத்து வைக்கப்பட்டிருந்த தூணில் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் கார் முழுமையாக சேதமடைந்துள்ளது. பொதுவாக நிர்மாணிப்பு நடவடிக்கைகள் நிறைவு செய்யாமல் அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவு வீதி திறந்து வைக்கப்படாது. நிர்மாணிப்பு நடவடிக்கையின் போது அவை மூடியே வைக்கப்படும். எனினும் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கருத்து வெளியிட்டனர். எனினும் நாமலின் திருமண நிகழ்வு நிறைவடைந்த பின்னர் குறித்த வீதி மூடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும் என நினைப்பதாகவும் அவருக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் கூடிய அக்கறை இருப்பதாகவும் அமைச்சர் ரஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் இதனை கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். பிரபலமான வேட்பாளர் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுவார் என நினைக்கிறேன். எனினும் அது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் கிடைக்கவில்லை. இந்த வாரம் இது தொடர்பான முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இதன் பின்னரே நாங்கள் தீர்மானம் ஒன்று எடுப்போம். ஏனைய கட்சிகளுடன் இணைந்தே எங்களது தீர்மானத்தை எடுப்போம். சஜித் பிரேமதாச வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என நினைக்கின்றேன் எனவும் அமைச்சர் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில ஊடகங்களே ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில்,
இன்று நாங்கள் நாட்டில் கருத்து சுதந்திரத்தை ஏற்படுத்தியுள்ளோம். யாரும் தமது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க முடியும். ஆனால் முன்னொரு காலம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக யாரும் கருத்து தெரிவிக்க முடியாது. அவ்வாறு அவர்களை விமர்சிப்பவர்களின் வீடுகளுக்கு வெள்ளை வேன் வந்தது. ஆனால் நாம் இன்று அந்த வெள்ளை வேனுக்கு பதிலாக சுவசரிய எனும் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸை கொண்டு வந்துள்ளோம். பிரதமர் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் விசாரிக்கப்படுகிறார். இந்த ஜனநாயகமும் ஊடக சுதந்திரமும் இதற்கு முன்னர் இலங்கையில் காணப்பட்டதா என நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் நாம் வழங்கிய ஊடக சுதந்திரத்தை சில ஊடகங்கள் இன்று துஷ்பிரயோகம் செய்கின்றன. அண்மையில் அமைச்சர் சஜித் பிரேமதாச 400 தொகை பௌத்த விகாரிகளையும் 1 தொகை கோவில்களையும் 1 தொகை பள்ளிவாசல்களையும் நிர்மாணிப்பேன் என கூறியிருந்தார். அடுத்த நாள் இந்த செய்தியில் சில தமிழ் இணையதளங்களில் அமைச்சர் சஜித் பிரேமதாச 1 தொகை பௌத்த விகாரிகளை நிர்மாணிக்க உள்ளதாக பெரிதாக பிரசுரித்திருந்தன. அவர் சொன்ன கோவில் பள்ளிவாசல் கதைகளை காண கிடைக்கவில்லை. இதேபோல் சிங்கள ஊடகங்களில் பள்ளிவாசல்களை நிர்மாணிக்க உள்ளதாக பெரிதாக பிரசுரித்திருந்தனர். இவ்வாறான சில ஊடகவியலாளர்களால் நேர்மையான பல ஊடகவியலாளர்களுக்கும் அபகீர்த்தி ஏற்படுகின்றது. இதன் மூலம் இவர்கள் மீண்டும் வெள்ளைவேன் கலாச்சாரத்தை ஏற்படுத்தவா முயற்சி செய்கின்றனர். இதுபோன்ற மஹிந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தில் இயங்கும் ஊடகங்களால் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிளவு, கபீர் ஹாஷிம் பதவி நீக்கப்படவுள்ளார் என பல கட்டுக்கதைகளை எழுதி வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஜனநாயக கட்சி. எங்கள் கட்சியில் அண்ணனோ தம்பியோ வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது. செயற்குழுவும் நாடாளுமன்ற குழுவும் சேர்ந்து ஜனநாயக ரீதியில் வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார். மஹிந்த ராஜபக்சவின் ஊடகங்களின் அவசரத்துக்கு எங்களால் வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது. மக்கள் விரும்பும் வேட்பாளர் மிக பொருத்தமான நேரத்தில் அறிவிக்கப்படுவார் என்பதை மட்டும் இப்போது என்னால் கூற முடியும் என தெரிவித்துள்ளார். மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்படலாம் என போலீஸ் தகவல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தெல்தனிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் காமினி தென்னகோன் தெல்தனிய போலீஸ் அதிகாரியிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கமைய இந்த கைது இடம்பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மாவநிலையில் புத்தர் சிலை உடைத்த சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கும் முன்னாள் ஆளுநருக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலை தெரிவுபடுத்தி பேஸ்புக்கில் அசாத் சாலி வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது. அனைத்து ஆவணங்களுடன் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவிடம் இந்த முறைப்பாட்டினை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் மாவநில பிரதேசத்தில் புத்தர் சிலைகளை சேதப்படுத்திய சந்தேக நபர்களான சித்திக் மற்றும் சாதிக் என்ற மௌலவிகளை ஒப்படைத்ததாக அசாத் சாலி வாக்குறுதி வழங்கியுள்ளார். இந்த விடயத்தை கேகாலை மாவட்ட முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித ஸ்ரீவர்தன தனியார் தொலைக்காட்சியில் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பின்னர் தெல்தனிய போலீஸ் அத்தியட்சகருக்கு அசாத் சாலி தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது தான் சித்திக் மற்றும் சாதிக் என்பவர்களை ஒப்படைப்பதாக கூறவில்லை, மௌலவி ஊடாக அவர்களின் தந்தையை ஒப்படைப்பதாகவே கூறியிருந்தேன் என அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலை பதிவு செய்த அசாத் சாலி அதனை திரிவுபடுத்தி பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். இந்த மோசடி நடவடிக்கையை அசாத் சாலி மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அசாத் சாலி கைது செய்யப்படவுள்ளதாக குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. போலி விசாவை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கும் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் செல்ல முயற்சித்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகனை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 51 வயதான ஈரான் பிரஜை ஈரானில் பூ சம்பந்தப்பட்ட வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதுடன் 15 வயதான மகன் அந்த நாட்டில் கல்வி கற்று வந்துள்ளார். இவர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளியேறும் முனைப்பகுதியில் உள்ள குடியகழ்வு அதிகாரியிடம் தமது கடவுச்சீட்டை கையளித்துள்ளனர். அதில் காணப்பட்ட மாற்றங்களை அவதானித்த அதிகாரி கடவுச்சீட்டுகளை பிரதான அதிகாரியிடம் அனுப்பியுள்ளார். இதனையடுத்து விசாவை பரிசோதனை செய்வதற்காக விமான நிலையத்தில் உள்ள எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடவுச்சீட்டுகளில் உள்ள விசாக்களை கணினியில் பரிசோதித்த போது அது போலியானது என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களின் பயணப்பொதியை சோதனையிட்ட போது அதில் தெளிவற்ற விமான பயண வழிகளுடன் கூடிய 2 பயணச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஈரானியர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆட்களை அனுப்பி வைக்கும் நபர்களிடம் சிக்கியுள்ளனர் என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியர் சேவைக்கு மட்டுமின்றி இலங்கையில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் மலையக இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
மலையக சமூகத்துக்கான அடிப்படை அரசியல் உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் மிகவும் சாதுரியமான முறையில் வென்றெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் அனைத்து அரசு துறைகளிலும் மலையக இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அடுத்த இலக்காக இருக்கின்றது. இதற்கான பூர்வாங்க நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் எமது மக்கள் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியால் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். அவ்வாறு முன்வைக்கப்படும் கோரிக்கைகளில் அனைத்து அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்பு என்ற விடயமும் பிரதான இடத்தை வகிக்கும். குறிப்பாக ஆசிரியர் மற்றும் சமுர்த்தி சேவைகளுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் போது மலையக இளைஞர் யுவதிகளை முன்னுரிமை அடிப்படையில் உள்வாங்கும் வகையில் விசேட வேலைத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான அழுத்தத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி கொடுக்கும். இலங்கையில் இலவச கல்வி கூட மல்லியக சமூகத்துக்கு தாமதித்தே கிடைத்தது. அது மட்டுமல்ல, தோட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் பல தசாப்தங்களாக பலப்பற்றாக்குறைகள் இருந்து வருகின்றன. இன்னும் பல சிக்கல்களும் இருக்கின்றன. எனவே ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் எமது சமூகத்துக்கான கல்வி சேவையிலும் ஓரவஞ்சகம் காட்டப்பட்டுள்ளமை கசப்பான உண்மையாகும். ஆகவே போட்டி பரீட்சைகளின் போது எமது இளைஞர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். எமது சமூகத்துக்கு முன்பிருந்தே முழுமையாக அரசியல் உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் வழங்கியிருந்தால் அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் சங்கமித்திருப்பார்கள். ஆனால் அரசுகள் அவ்வாறு செய்யவில்லை. இதனால் தான் விசேட சலுகைகளையும் முன்னுரிமைகளையும் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார்.